Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேர் அண்ட் ரேர்லி. ரேர் மற்றும் ரேர்லி இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருக்கும், பட் மீனிங் டிஃப்ரெண்ட். இந்த இரண்டு வார்த்தைகளையும் எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். Come let's start. Rare is an adjective, rarely is an adverb. Rare வந்து adjective, rarely வந்து adverb. Meaning in English, not common or unusual. Tamil meaning அரிதானது, rarely. Meaning in English, not often, seldom. Tamil meaning அரிதாக, மிகவும் குறைவாக. Rare உடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். This is a rare flower. This is a rare flower. இது அரிதான மலர். இது ஒரு அரிதான மலர். ரேர்லிக்கான எக்ஸாம்பிள்ஸ்: I rarely eat fast food. I rarely eat fast food. நான் எப்பொழுதாவது தான் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவேன், ரொம்ப அரிதான், மாதத்துக்கு ஒரு தடவை. நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ரேராக செய்யும் பொழுது ரேர்லின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். When to use rare? Use rare before a noun. நவுனுக்கு முன்னாடி ரேர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். யூஸ் ரேர்லி பிஃபோர் அ வேர்ப். ரேர்லின்ற வார்த்தையை வேர்புக்கு முன்னாடி பயன்படுத்தணும். ரேர்ன்ற வார்த்தை நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். ரேர்லின்ற வார்த்தை வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். ரேர்ன்ற வார்த்தையை நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்தணும்னு சொன்னோம் இல்லையா, அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். I found a rare coin. நான் ஒரு அரிதான நாணயத்தை கண்டுபிடித்தேன். நாணயம் அப்படின்றது நவுன், ரேர் இஸ் அன் அட்ஜெக்டிவ். அப்போ ரேர்ன்ற வார்த்தையை நம்ம நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டோமா? நெக்ஸ்ட், ரேர்லின்ற வார்த்தையை வேர்புக்கு முன்னாடி பயன்படுத்தணும். அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். She rarely watches TV. She rarely watches TV. அவள் அரிதாகவே டிவி பார்க்கிறாள். அவள் அரிதாக டிவி பார்க்கிறாள். அவள் அரிதாக டிவி பார்க்கிறாள் அப்படின்னா அவள் அடிக்கடி டிவி பார்க்கறதில்ல. அதை நம்ம இன்டைரக்டாக ஷி ரேர்லி வாட்சஸ் டிவின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு அரிதான வாய்ப்பு. ஒரு அரிதான வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க, தவற விடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் அ ரேர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லணும். ரேர்லி மிகவும் குறைவாக, ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்மியாக தானே நம்ம அந்த விஷயத்தை செய்வோம். We rarely meet now. We rarely meet now. இப்பொழுது நாம் அடிக்கடி சந்திப்பது இல்லை. She rarely gets angry. அவள் அரிதாகவே கோபப்படுகிறாள். அவள் மிக குறைவாக கோபமடைகிறாள். Easy tip to remember: rare and rarely. Rare describe a noun. What kind? Rarely describes a verb. How often? இப்போ ரேர்க்கான ஒரு சென்டென்ஸ் பார்த்துடலாம். It is a rare bird. It is a rare bird. அது ஒரு அபூர்வமான பறவை. இந்த பறவையை நம்ம அடிக்கடி பார்க்க முடியாது. அண்ட் ரேர்லிக்கான ஒரு சென்டென்ஸ் பார்த்துடலாம். I rarely eat outside food. I rarely eat outside food. நான் மிக குறைவாகவே வெளியில் சாப்பிடுவேன். அதிகமாக வெளியில் சாப்பிடுவதில்லை. எப்பயாவது ரொம்ப முடியலன்னா தான் நான் கடையில் சாப்பிடுவேன். ஐ ஹோப் ரேர் அண்ட் ரேர்லிக்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Now it's your turn to make a sentence using a word rare or rarely. Comment below. See you in the next lesson. Bye.